ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நேற்று காதலை கலைத்து விளையாடிய 4ஆம் பாவம் என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அதே சமயத்தில் 4ஆம் இடம் பலம் பெற்று 4ஆம் இடத்தில் திக்பலம் வாய்ந்த கிரகம் இருக்கும் பட்சத்தில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பது சார்ந்த தகவலை மேலும் அடையாளப்படுத்துவதற்கு இன்று ஒரு காணொளி. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து லக்னத்தில் எந்த பாவத்தில் இருந்தாலும் அவர்கள் தன்னை காதலித்தவரை கைப்பிடிப்பதற்காக கூடுமான வரையில் முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 8 வருடம் காதலித்து காதலை கைப்பிடித்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் தான் இது. இளநிலை கல்வியில், அதாவது முதலில் பள்ளி படிப்பை விட்டு கல்லூரி படிப்பை தொடங்கியவுடன் வந்த காதல் முதுநிலை பட்டதாரியாக முதல்நிலை பட்டதாரி கல்வியை முடித்துக்கொண்டு கல்லூரி விரிவுரையாளராக பணியில் சேர்ந்த பிறகு தன்னுடைய காதலினை கைப்பிடித்த ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் தான் இது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய், லக்கணத்துக்குரிய செவ்வாய் லக்கணத்துக்கு 9வது இடத்தில் நீச்சம். மேலோட்டமாக பார்த்தால் லக்னாதிபதி நீச்சமே, எப்படி இது சாத்தியம், எப்படி காதல் திருமணம் நடந்தது என்பது சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கு மற்ற ஜோதிடர்களை விட்டு நாம் தனித்து இங்கு அடையாளம் காட்டுவதற்கான முயற்சி, ஒரு கிரகம் தான் எந்த அமைப்போடு இருக்கக்கூடிய வீட்டில் தான் இருக்கிறது என்பது சார்ந்த தகவலை அனுசரித்து அந்த கிரகம் ஆட்சி ஆனாலும் உச்சமானாலும் வலு இழப்பதில்லை என்பதுதான் ஒரு வீடு, அது தொடர்பு கொண்ட மற்றொரு வீடு. இதை கேந்திரம் திரிகோணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதில் முதலில் எடுத்துக்கொள்வது திரிகோணம்தான். ஆக இந்த வீட்டில் என்ன கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்கிறதோ அதே கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தான் இந்த வீட்டிலேயும் இருக்கும், இந்த வீட்டிலேயும் இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதில் தான் நெருப்பு வீடு, நில வீடு, காற்று வீடு, நெருப்பு வீடு, நீர் வீடு என்று இந்த 4 வீட்டினுடைய தன்மையை புரியாமலே இன்றும் நிறைய ஜோதிடர்கள் ஆசிரியர்களாக மிகப்பெரிய அளவில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோ தெரியவில்லை, அவர்களுக்கு இது மனதில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஏன் தோணவில்லை என்பதை நான் இதுவரையில் நானும் ஒரு ஜோதிட ஒரு பேராசிரியரிடம் கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 வருடமாக படித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இருந்த தகவல்களை அவர் இன்று நிறைய சொல்லிக் கொடுக்கிறார். நிறைய தகவல்களை அவர் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதை சம்பாதிக்க பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் காலப்போக்கில் நாமும் ஜோதிடம் என்றால் என்னவென்று தெரியாமலே தான் வாழ்ந்து முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதை நான் தரும் காணொளிகள் மூலம் அந்த பெரிய பாதிப்பிலிருந்து விளக்கி, ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்தாலும் விதிவிலக்கு தேவையில்லை, இந்த கிரகம் இங்கு இருக்கிறது, இப்படித்தான் நடக்கும் என்ற தன்மையை தெளிவாக அடையாளப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் அது நீர் வீட்டுக்கு சொந்தமானதா, நெருப்பு வீட்டுக்கு சொந்தமானதா, காற்று வீட்டுக்கு சொந்தமானதா, நில வீட்டுக்கு சொந்தமானதா என்பதை தனித்தனியாக அடையாளம் காட்டி காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, நீர் வீட்டில் 2வது நீர் வீட்டில் லக்னம் அமைந்திருக்கிறது. லக்னத்திலேயே குரு திக்பலம் வாங்கி வக்கரமாக இருக்கிறது, அதாவது வலுவாக இருக்கிறது. அதற்கடுத்து லக்னது 4வது வீட்டில் சுக்கிரன்
திக்பலம் வாங்கியிருக்குது. நாளுக்குரிய 4ஆம் இடத்திலேயே இருந்து மிகப்பெரிய யோகத்தோடு அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சந்திரன், 12வது இடத்தில் ராகு. இங்கு காற்று வீடும் பலம் பெற்றிருக்கிறது, நெருப்பு வீடும் பலம் பெற்றிருக்கிறது, நீர் வீடும் இங்கு பலம் பெற்றிருக்கிறது. நில வீடு மட்டும்தான் இங்கு பலவீனம் கம்மியாக இருக்கிறது. நில வீட்டில் கிரகங்கள் பலவீனம் கம்மியாக குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏற்ற இறக்கங்களை தருகிறார், அல்லது அவர் வாடகை வீடு, வாடகை நிலத்தில் இருக்கக்கூடிய பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகளை நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கிறோம். ஆக நில வீடு இசைவாக அமையாத பட்சத்தில் அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வாக்கில் இருந்தாலும் அவர்கள் வாடகை வீட்டில் வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக இந்த கல்லூரி பேராசிரியையும் ஒரு வாடகை வீட்டில் தான் கூடியிருக்கிறார் என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். அதற்கடுத்தது இதில் ஒவ்வொரு கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரத்தை கொண்டு எவ்வாறு பலம் பெற்றிருக்கிறது, எவ்வாறு பலகீனம் அடைந்திருக்கிறது என்ற தகவலை பார்ப்போம். இது இந்த லக்கண புள்ளி லக்கணத்துக்கு 2, 5க்குரிய யோகாதிபதியான குருவினுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமைந்திருக்கிறது. இது மிக மிக குறைந்த பாகை பெற்றிருக்கிறது. அடுத்தது சூரியன் அசுபதி நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. அதே சமயத்தில் கேதுவனுடைய சாரம் பெற்றிருந்தாலும் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் தனக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறது, ஆனால் நீச்சம் பெற்றிருக்கிறது என்பது இங்கு ஒரு சற்று பலகீனமாக இருக்கிறது. ஆக தந்தையினுடைய வருமானமும் அதிகாரபூர்வமான வருமானம் இல்லை, ஆனால் இயல்பான வருமானத்திற்கு கூடுதல் வருமானத்தை பெற்று ஒரு துறையில் இருக்கிறார் என்பது தான் இங்கு சிறப்பான ஒரு தகவல். அதற்கு அடுத்தது சந்திரன் தன்னுடைய சுயசாரம் வாங்கியிருக்கிறார் என்பது மேலும் சாலச்சிறந்த ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்தது செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.54 பாகை பெற்றிருக்கிறது. புதன் அசுபதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.37 கலையை பெற்றிருக்கிறது. குரு கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 21.26 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் போரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.13 பாகை பெற்றிருக்கிறது. சனி போரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 26 பாகை பெற்றிருக்கிறது. ராகு சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.36 பாகை பெற்றிருக்கிறது. கேது அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.36 பாகை பெற்றிருக்கிறது. இது பிறக்கும் போது சந்திர திசை, தற்போது குரு திசையில் சனி புத்தி. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சூரியன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது, ஆனால் கேதுவோடு சேர்ந்திருக்கிறது. அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். சந்திரன் சுயசாரமாக இருக்கிறது, ஆனால் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்காரன் 11ஆம் இடத்தில் 9ஆம் இடத்துக்காரன் 11ஆம் இடத்தில் இருந்து சுயசாரம் வாங்கியது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் இங்கு செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது. தனக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் தனக்கு 10வது இடத்தில் தசம கேந்திரத்தில் சூரியனோடு உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது என்பது சாலச்சிறந்த அமைப்பு. அதற்கடுத்தது புதன் காதலை தரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்தது. புதனும் செவ்வாயும் இருவரும் ஆயில்ய நட்சத்திரத்திலையும் கேட்ட நட்சத்திரத்திலேயும் இருக்கிறது. ஆக புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கற்பனையையும் அதே சமயத்தில் காதலையும் ஒருங்கே தந்த புதன் சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு அமர்ந்து அந்த யோகத்தை தந்தது. அடுத்தது சுக்கிரனும் புரட்டாதி நட்சத்திரம், சனியும் புரட்டாதி நட்சத்திரம். ஆக இந்த பெண் தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பலனோடு இந்த பெண் தன்னுடைய காதலனை திருமணம் செய்து கொண்டாள் என்பதுதான் இங்கு மேலும் சிறப்பான தகவல். அதே சமயத்தில் ராகு சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது, அது லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறது. கேது அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஆக கேது தன்னுடைய சுயசாரம் வாங்கியிருக்கிறது, ராகும் இங்கு சுயசாரம் வாங்கியிருக்கிறது என்பதுதான் மேலும் சிறப்பான தகவல். அதே சமயத்தில் லக்னாதிபதிக்கு 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. அதாவது லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் திப்பலம் வாங்கியிருக்கிறது என்பது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. அதே சமயத்தில் இங்கு 2, 5க்குரிய கிரகம் லக்ன கேந்திரம் பெற்றிருந்து 5க்குரியவன் தன்னுடைய வீட்டை தான் பார்த்தது என்பது தற்போது இதற்கு ஆண் புத்திர வாக்கியம் இருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் சிறப்பான ஒரு தகவல். ஆக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்து எங்கு நின்றாலும் அந்த நின்ற நிலை
சுக்கிரனுக்கோ அல்லது சனிக்கோ ஆட்சி வீடாகவோ அல்லது நட்பு வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருந்துவிட்டால் அவர்களுக்கு சுலபமாக காதல் கைகூடுகிறது. அல்லது நீச்ச வீட்டில் இருந்தாலுமே கூட அவர்கள் அந்த காதலை விடாமல் பலமான முயற்சியோடு சேர்ந்து தன் காதலில் வெற்றி பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்த்த ஜாதகம். ஆக நேற்று 4ஆம் இடத்தில் நின்ற கிரகம் காதல் தோல்வியை தந்தது என்று சொல்லியிருக்கிறோம். இன்று 4ஆம் இடத்தில் நின்ற அற்புதமான கிரக அமைப்பு காதலில் வெற்றி பெற்றது என்பதற்கான அடையாள சான்று இது. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.